ஹாய் ஹலோ வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தக்காளி கூட்டு. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம துவரம் பருப்பு 100 கிராம் இருக்குது வந்து குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3 விசில் வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் சாதா ஆயில், நம்ம குக்கிங் ஆயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதில் வந்து கடுகு கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் நல்லா தாளித்து வரணும். வந்ததுக்கப்புறமா 2 வெங்காயம் மீடியம் சைஸை நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. பச்சை வாசம் போனதுக்கப்புறமா 6 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் நல்லது. அது 6 தக்காளி நல்லா பொடிசாக வெட்டிக்கலாம். வெட்டி அதையும் நம்ம ஏற்கனவே வதக்கின வெங்காயத்தோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அதில் இருக்க தண்ணியெல்லாம் விடும், தக்காளியில் இருக்க தண்ணி அது வரைக்கும் நல்லா வந்து ஹை ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சு வதக்கிட்டே இருங்க. நம்மளோட சீக்கிரம் வேகிறதுக்காக நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, உப்பு வந்து நம்ம முன்னாடியே போட்டுட்டு வதக்கிட்டே இருந்தோன்னா நம்ம தக்காளி வெங்காயம் சீக்கிரமாகவே மசிஞ்சிரும். இந்த ஒரு டிஷ்க்குன்ட்டு இல்லை, பொதுவாக நம்ம ஜென்ரலாக சால்ட் பிஃபோராக சேர்த்துட்டா நமக்கு வந்து நல்லா மேஷ் ஆகி குக் ஆகிடும் நமக்கு. அதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் அதாவது மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும். வதக்கும் போது நீங்கள் ஃப்ளேம் வந்து ஹையாகவும் இல்லாமல் லோவாகவும் இல்லாமல் மீடியமாக வதட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் அடி பிடிக்காது, கருகாது. வதக்கிட்டே இருக்கும்போது ஒரு 1/2 கப் தண்ணி, ஆல்ரெடி உங்களுக்கு அந்த தொக்கில் வந்து தண்ணி இருந்துச்சுன்னா 1/4 கப் ஊற்றிக்கோங்க. இல்லை ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா அதை வேக விடலாம் மசிகிற வரைக்குமா. நல்லா வேக விடும் போது உங்களுக்கு வந்து அந்த தண்ணி, நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுருண்டு நல்லா வரும்போது நம்ம ஏற்கனவே துவரம் பருப்பு வேக வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணணும். 100 கிராம் அளவுக்கு இருந்தாலே போதுமானது. அதில் லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ நம்ம தூர் தால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. நமக்கு வெந்துட்டு இருக்க டைமில் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 40 கிராம் தேங்காய், நீங்கள் தேங்காய் முழுசாகவும் போடலாம், இல்லை பவுடர் தேங்காயும் போடலாம். ஒரு 20 கிராம் வந்து சின்ன வெங்காயம், உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்குன்னா நீங்கள் 30 to 40 கிராம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், முழு சீரகம் போட்டு லைட்டாக ஒரு 1/4 கப் போல் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக மையாக அரைச்சி நம்ம எடுத்துக்கணும். கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது நமக்கு. இப்போ ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே தக்காளியோட பருப்பு போட்டு வெந்துட்டுருக்கோம் இல்லையா, அதோடு நம்ம ஏற்கனவே அரைச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து நமக்கு திக்காகவும் இருக்கும், அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் சாம்பார் சாதத்துக்கு கூட நல்லா சாப்பிட்லாம், இல்லை இட்லி கூட, இல்லை தோசைக்கெலாம் இது நல்லாயிருக்கும் தக்காளி கூட்டு. நல்லா அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும்போது நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இப்போ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா அதை வந்து சுண்ட விடுங்க. கூட்டு நல்லா சுண்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி கூட்டு வச்சு நம்ம இட்லி இல்லாட்டி சாதத்துக்கு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். அட்டகாசமான தக்காளி கூட்டு இப்போ நமக்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.